ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெசிகா ஹேரி விலாக்ஸ். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு 6 மந்த் கம்ப்ளீட் ஆன பேபிக்கு வந்துட்டு என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோடய பாப்பாவுக்கு வந்துட்டு நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து 6 மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்துட்டு கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து பத்தாது. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 5th மந்த் எண்ட்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இல்லை 5th மந்த்து ஸ்டார்ட் ஆனதும் வந்துட்டு சாலிட் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்து 6 மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னுடைய பாப்பாவுக்கு வந்து நான் சாலிட் ஃபுட்டே வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நிறையா மாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படா வந்துட்டு 6 மந்த்து முடியும், சாலிட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 4th மந்த் 5th மந்த் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தில் வந்துட்டு நம்ம 6 மந்த்து கம்ப்ளீட் ஆனது என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்துட்டு ப்ரீ பிளானிங் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. என்னென்ன ஃபுட்டு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும், என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஸோ எந்தெந்த மந்தில் என்னென்ன ஃபுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க. ஸோ என்ன தான் நிறைய பேர் வந்து சஜஷன் கொடுத்தாலும் நிறைய நியூ மாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களா ஓனாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட குழந்தைக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நானும் அப்படி தான் வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து நானும் குழந்தைக்கு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நமக்கு தெரிஞ்சதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணோம் அப்படின்னா இன்னும் 4 பேருக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரூட்ஸு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதும் வந்துட்டு நல்லது தான். ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இனிஷியல் ஸ்டேஜில். நான் வந்துட்டு என்னுடைய பாப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி தான். ராகி கஞ்சி வந்து நான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பாசிப்பருப்பு சேர்ந்து அது ஒரு கஞ்சி மாதிரி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், பனானா அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் தனித்தனியாக கொடுத்து பழக்கினேன். ஸோ இந்த ஃப்ரூட்ஸு வெஜ்ஜிஸ் எல்லாம் கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம முளைக்கட்டி வச்சு எடுத்துக்கலாம். முன்னாடி 2 நாள் ஃபுல்லாக நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோன்னா நைட்டு வந்து காட்டன் டவலில் கட்டி வச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா குக்கரில் வந்துட்டு நம்ம அப்படியே வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம மசிச்சு கூட அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்சிலேயே கூட பிளெண்ட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா வந்து காமிச்சிருப்பேன். ஸோ பப்பாயா பியூரி வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பப்பாயா கொடுக்கும்போது அது நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தான் வந்து கொடுக்கணும். ஒரு 3 டேஸ் வந்து கொடுத்து பார்த்து நம்ம வந்து எந்த அலர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பயப்படாமல் கொடுக்கலாம். ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி கொடுக்கறது தான் நல்லது. அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து எடுத்திருக்கேன். அதாவது எங்களுக்கு சமைக்கிற அந்த சாப்பாடுலேருந்தே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாப்பாடு வந்து நான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணியும் அது கூட கொஞ்சம் பருப்பு வேக வச்ச பருப்பு தான். இது வந்து குழம்புக்காக நான் தனியாக பருப்பும் அது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நான் வேக வச்சு தனியாக எடுத்திருந்தேன். ஸோ அந்த தண்ணியும் அந்த பருப்பும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை வந்து கொஞ்சம் மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நம்ம என்ன தான் ஃப்ரூட்ஸு வெஜ்ஜிஸ் கொடுத்தாலும் இந்த சாப்பாடு வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு நல்லா வெயிட் போடுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் 6 மாத குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது சாப்பாடு கூட வெறும் பருப்பு தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தேர்ட் டைமாக கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு கூட கொஞ்சம் பருப்பும் வந்துட்டு ஆட் பண்ணி நான் கொடுத்தேன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கொடுத்ததில்ல அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சாப்பாடு கூட பருப்பு மட்டும் இல்லாமல் பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே வேக வச்சு சாப்பாடு கூட நம்ம அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு கொடுத்தோம்னாலே வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. உப்பு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வரைக்கும் வந்துட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நெய் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்குற ஃபுட்டில் ஆப்பிள், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கஞ்சி ஏதாவது கொடுக்கும்போது நெய் வந்துட்டு ஒரு பிஞ்ச் நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா வெயிட் கெயின் ஆவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்போ ஃபுட்டு வந்துட்டு நம்ம கொடுத்து பழக்கலாம். இப்போ ஆப்பிள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ் வரைக்கும் கொடுத்து பழக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பனானா வந்துட்டு தனியாக ஒரு 3 டேஸ் வந்து கொடுத்து பழக்கலாம். இது ரெண்டுமே வந்துட்டு எப்படியும் குழந்தைக்கு வந்துட்டு செட் ஆயிரும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்த்து வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி கொடுத்தோன்னா அதுவும் அந்த காம்பினேஷனும் வந்துட்டு நல்லாயிருக்கும். குழந்தைகள வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஆப்பிள் அதுக்கப்புறம் பனானா இந்த 2 ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து குழந்தைகளுக்கு இருக்காது. ஸோ பயப்படாமல் கொடுக்கலாம். ஸோ ஈஸியாக வந்துட்டு டைஜஸ்ட்டும் கூட ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேரட் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாம். வெஜ்ஜஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கேரட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. கேரட்டில் வந்துட்டு மேலே இருக்கிற தோல் வந்துட்டு நீக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி கொடுத்தோம்னாலே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஆல்ரெடி அதில் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இன்னுமே வந்துட்டு அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவும் வந்துட்டு எதுவும் இருக்காது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறது தான். கேரட் வந்து ஒரு 3 டேஸ் வந்து தனியாக கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ. இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு தான். இது வந்து நல்லா வெயிட் கெயின் பண்ணி கொடுக்கும். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் வேக வச்சும் கூட நம்ம அப்படியே கொடுக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்துட்டு எதுவும் இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணி அப்படியே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோல் நீக்கிட்டு நல்லா மசிச்சு கொடுத்தாலே வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து ஆல்ரெடி மாவு மாதிரி இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பிட்ற கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது இந்த ஃபுட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு இன்னும் உருளைக்கிழங்கு கொடுத்ததில்ல அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு உருளைக்கிழங்கு கொடுத்து பாருங்கள். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். நம்ம பாருங்கள் அவங்களுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தனியாக ஒரு பவுலில் வந்துட்டு அவங்களுக்கான சாப்பாடு எடுத்துகிட்டு போய் நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு ஊட்டி விட்டோன்னா சாப்பிட்றது கிடையாது. ஸ்பூனில் ஊட்டி விட்டால் சாப்பிட்றது கிடையாது. ஆனால் பாருங்கள் அவங்க பாட்டில் விளையாட விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக கையால் ஊட்டி விட்டோம்னா கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பனானா வந்துட்டு தனியாக கொடுக்கும்போது வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். பனானா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நேந்திரம் பழம் அதுக்கப்புறம் செவ்வாழை இதெல்லாமே வந்துட்டு நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் மற்ற வாழைப்பழமும் வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எல்லா பனானாவும் கொடுக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நானும் தெரியாத விஷயங்களை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பனானா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கொடுக்கும்போது இந்த வீடியோ எடுத்திருக்கேன். பனானா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம மசிச்சும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிக்சியில் அரைச்சும் கூட நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பம்ப்கின் வந்துட்டு நான் எடுத்திருந்தேன். சரி இந்த பம்ப்கின் வந்துட்டு ஒரு வாட்டி கொடுத்து பார்க்கலாம் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற லேயரெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற தோலையும் வந்துட்டு நீக்கிட்டு இந்த மாதிரி பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுத்தனால அதே போல் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி தான் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன். இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருந்தனால இது வந்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க விரும்பி. ஸோ அவ்வளோதான். நீங்களும் வந்துட்டு உங்கள் 6 மந்த் ஓல்டு பேபிக்கு வந்துட்டு நான் சொன்ன எல்லா ஃபுட்டும் வந்துட்டு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிட்டாங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வந்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிவிடுங்க. ஸோ நானும் வந்துட்டு அடுத்தடுத்த மந்தில் வந்துட்டு என்னென்ன ஃபுட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவாக மேக் பண்ணி நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸும் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்துட்டு கமெண்ட்டில் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்குவேன். வீடியோ பார்க்குறவங்களும் வந்துட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அண்ட் வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா என்கிட்ட வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்துட்டு அதுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.